த மேஜிக் மிரர். இது 2003ஆம் வருஷம் நவம்பர் மாதம் குன்னூர் மலைப்பகுதியில் ஒரு பழைய குடிசை வீட்டில் ரமேஷ் அவங்க பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் வீட்டில் ஒரு பழைய கண்ணாடி ஒன்று இருந்திருக்குது. இந்த கண்ணாடி அவர் பாட்டி காலத்துலேருந்து பரம்பரையாக அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கு. இது ஒரு அலங்கார பொருளாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறனால அதை ஒரு மூலையில் ரமேஷ் போட்டு வச்சுருந்துருக்காரு. இரவு நேரங்களில் அந்த கண்ணாடி ஒரு ஜொலிக்கும் தன்மை கொண்டதாக இருந்திருக்குது. ஒரு நாள் மழை பெஞ்ச நேரம் ரமேஷ் மகளான மீரா அந்த கண்ணாடி ஜொலிக்கிறதை பார்த்து பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது கண்ணாடியில் பார்த்தது மீராவை முகம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு வயசான பெண்ணோட முகம் தான் தெரிஞ்சிருக்குது. அந்த முகம் மீராவை பார்த்து ஒரு வித்தியாசமான சிரிப்போட சிரிச்சிருக்குது. அது சிரிச்சது மட்டும் இல்லாமல் மீராவை கையை நீட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்குது. இதை பார்த்த மீரா ரொம்பவே பயந்து போய் ரொம்ப சத்தமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட ரமேஷ் வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தது ரமேஷ் மனைவியோட முகம். ரமேஷ் மனைவி இறந்து சரியா அன்னையிலேருந்து 3 வருஷம் ஆயிருக்குது. அவர் அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முகம் ரமேஷை பார்த்து, ரமேஷ் என் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்குது. இதை கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த முகம் கண்ணாடியிலேருந்து மெதுவாக மறைஞ்சு போயிருந்திருக்குது. இந்த நிகழ்வு அந்த வீட்டில் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் அந்த வீட்டில் மின்சார கோளாறு ஏற்பட்டு வீடு முழுக்க இருள் சூழ்ந்து காணப்படுது. அந்த நேரம் கண்ணாடியிலேருந்து வந்த வெளிச்சம் வீடு ஃபுல்லாமே அடிச்சிருக்குது. அந்த ஒளிப்பட்ட எல்லா இடத்துலையும் இருக்க பொருள் எல்லாம் அதுவாக கீழே விழுந்து உடைய ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்த பயத்தில் இருந்த ரமேஷ் மீரா வெளியில் எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படியே அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது வெடியுது. அந்த ஊருக்காரங்க அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நொறுங்கி இருக்குது, கண்ணாடியை தவிர. மாறா அந்த கண்ணாடியில் ஒரு வாசகம் எழுதியிருக்குது. அது என்னன்னா, இது ஏன் உலகம், இங்கே யாரும் திரும்பி வர வேணாம் அப்படின்னு எழுதியிருக்குது. வரைக்கும் குன்னூர் மலைப்பகுதியில் அந்த வீடு பூட்டிய நிலையில் தனித்துவமாக தான் இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் யாருமே போகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிவு எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை சொல்கிறதுல ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சு